வேலன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கலாமான்னு சொல்லி ரத்தினவேல் பாண்டியன் கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம ரஞ்சித், என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாமா, இந்த கோயில்ல வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையே மாறிச்சுன்னு அம்மா சொன்னாங்க. இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? ஆமாண்டா, இந்த கோயிலுக்கு நம்ம குலசாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு நமக்கு ஏகப்பட்ட நன்மையெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாம் சத்தியமான உண்மைதான். இதெல்லாம் யார்றா உனக்கு சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் வந்து கேட்கலான்ட்டு இருக்கேன் மாமா. கேட்டேனா, எனக்கு அது கிடைக்குமா? நீங்க இந்த கோயில்ல என்ன கேட்டாலும் தருவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தருவேன் தான். ஆனா நீ கேட்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசுறாங்க. நீங்க ஒண்ணும் சும்மாலாம் நான் கேட்டு நீங்க எனக்கு தர வேணாம் மாமா. நான் வந்து அந்த இளவட்ட கல்ல வந்து தூக்கி போடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க எனக்கு செய்யறத செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா டம்மி கல்லு தான் அங்க வச்சிருக்கனால ஈஸியா தூக்கிரலாம் தான். ரஞ்சித் வந்து கற்பனையிலேயே வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "ஏன்பா நீ ஒத்துக்காதப்பா" அப்படின்னு சொல்லி வேதநாயகி வந்து தடுக்குறாங்க அந்த இடத்துல. என்னது அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்பனா மாமா மனசுலேருந்து வந்து சரின்னு சொல்ல வைக்க தான் அம்மா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, வேதநாயகி நான் சும்மாவா? அவங்க பையனா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ரஞ்சித்து, "இல்லப்பா அவன் மாட்டுக்கு வந்து கல்ல தூக்கி தூக்கி போட்டுட்டு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுன்னு சொல்லி கேட்டான்னு வச்சுக்கயேன், நீ என்ன பண்ணுவ? குடுத்த வாக்க வந்து நீ காப்பாத்த முடியாம போயிடும். அதுக்காக தான். நான் தான் வாக்குறுதி குடுத்துட்டேன்ல. அவன் என்ன கேட்டாலும் தருவேன். என் பொண்ண கேட்டா கூட நான் தருவேங்கிற மாரி சொன்னோனே, உடனே வந்து வள்ளி வந்து கோயில விட்டு ஓடலான்னு பார்க்குறாங்க. என்ன மேடம் ஓடலான்னு ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன எதுக்குடா அந்த கேம்ல வந்து இழுத்து விடுறீங்க? அப்படின்னு வள்ளி வந்து கியூட்டா அழகா வந்து பேசுறாங்க. மேடம் அவனால தூக்கலாம் முடியாது. டேய் அவன் ஆளையும் சைஸையும் பார்த்தல்ல. அவனால கல்ல வந்து தூக்கி போட முடியாதுங்கிறியா? ஒருவேள தூக்கி போட்டுட்டானா? மேடம் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, நம்பிக்கை இருக்குதான். இருந்தாலும் பயமா இருக்கே. விடுங்க மேடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் அந்த கல்லுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. சீக்கிரம்பா சட்டுப்புட்டுன்னு தூக்கி போடு. மாமா நான் தூக்கிருவேன் மாமா. நீங்க வந்து கேட்டத தருவீங்கல்ல? சரிடா, சரிடா. முதல்ல தூக்கி போடுறா. என்னோட மாப்பிள்ளையா வந்து நீ தூக்கி போடுறன்னா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு அருமையா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ரத்தினவேலு பாண்டியன் வந்து திங்க் பண்ற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கல்ல தூக்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து கீழ குனிஞ்சு எடுத்தோனே நடிப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தூக்க முயற்சி பண்றாங்க. என்னடா அது கல்லு கொஞ்சம் வெயிட்டான மாரி இருக்கு. கல்ல அசைக்கவே முடியலையேன்னு சொல்லி செமையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னக்கா உன் பையன் ரியாக்ஷன் குடுக்கறத பார்த்தா கல்ல தூக்கி போட்டுருவான் போல இருக்கே." "தூக்கி போட்டுருவான்ப்பா. அவன நான் நல்ல விதமா வளர்த்துருக்கேன்ல. வாட்ட சாட்டமா இருக்கான். தூக்கி போட முடியாதா என்ன?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அம்மா வேற நம்மளோட நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "டேய் நடிச்சது போதும்டா, தூக்குடா" அப்படின்னு சொல்லும்போது, "ரஞ்சித் உன்னால முடியும்ப்பா, தூக்குப்பா. நீ என்ன கேட்கிறேங்கிற விஷயத்த வந்து ஆர்வமா இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் கேளு" அப்படின்னு சொல்லி தான் ரத்தினவேல் பாண்டியன் வந்து சொல்றாங்க. "மாமா, அம்மா வந்து இங்க சும்மா சாதா கல்லு தான் வச்சிருக்காங்கன்னு நெனச்சேன். பார்த்தா இங்க இப்படி ஆயிடுச்சே. இத நான் என்ன செய்வேன்னு ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி அந்த இடத்துல பாட்டம்மா பேரதிர்ச்சியா வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, "தூக்க முடியல" அப்படின்றாங்க. "அம்மா இந்த கல்லு செம்ம வெயிட்டா இருக்கு." "என்னடா ரஞ்சித்து, இளவட்ட கல்லுனா சும்மா நெனச்சியா?" அப்படின்னு ரத்தினவேல் பாண்டியன் வந்து கேட்டோனே, சமாளிக்க முடியல. உடனே, "அக்கா நீ வேணா வந்து உன் பையன வந்து திட்டுறல்ல, நவுத்தி பாரு பாப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, அசைக்க கூட முடியல அந்த இடத்துல. "யாராலயும் தூக்க முடியாதுப்பா இந்த கல்லெல்லாம். இதுக்கு நீ சும்மாவே கேட்டுருக்கலாம்." "இல்லக்கா, அவன் தூக்குறேன்னு சொன்னான். நான் தூக்குனேனா, எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னேன். அவனும் செய்ய வேணாம். இப்ப நானும் வந்து அவன் கேட்டபடி எதையும் செஞ்சு தர தேவையில்ல. சும்மா கேட்டிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ரத்தினவேல் பாண்டியன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சொல்ற மாரிலாம் யாராலயும் தூக்க முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. என் வேலு அசால்ட்டா இந்த கல்ல வந்து தூக்கிருவான். ஐயய்யோ! என்னடா இது இந்த கேம்ல அம்மாவ கொஞ்ச நேரம் வந்து வச்சு விளையாண்டு பார்த்தாய்ங்க. இப்ப என்ன இழுத்து விடுறாங்களே! அப்படின்னு சொல்லி தான் வேலு வந்து காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேலு வந்து "எதுக்குய்யா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த மாரி விளையாட்டெல்லாம் எனக்கு செட் ஆகாது. வேலு உன்னோட தைரியம் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால தூக்க முடியும்ப்பா. நீ தூக்குப்பா" அப்படின்னு சொல்லி ரத்தினவேல் பாண்டியன் வந்து சொன்னோனே, ஐயாவே சொல்ட்டாரு வேற வழி இல்லன்னோனே, அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கலான்னு சொல்லி அப்படியே இருக்காங்க. "உன்னாலயே தூக்க முடியல. இவன்லாம் எங்க தூக்க போறான்னு" சொல்லி தான் தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல. நம்ப வேதநாயகி அம்மா. அப்போன்னு பார்த்து கல்லு வந்து லைட்டா வந்து அசையுது. "அம்மா கல்லு வந்து அசையுதும்மா" அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறாங்க. "அவ்வளோதான்டா. தூக்குடா, தூக்குடா. உன்னால முடியும்டா. அம்புட்டு தான்டா வேலு. உன்னால முடியும். எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்கங்கிற" மாரி செம்மையா வந்து என்கரேஜ் பண்றாங்க வேல. அப்படியே வந்து தூக்கி, அப்படியே கல்ல தூக்கி போடுறாங்க. "பாத்தியாக்கா? முடியாதுன்னு சொன்னேன். முடியாத காரியத்த
முடிச்சு காட்டுறது தான் இந்த வேலோட பழக்கம். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா, இதெல்லாம் என்ன சாதா கல்லு. இத விட எவ்வளோ பெரிய கல்லு குடுத்தாலும், நான் சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் சாதிச்சு காட்டிருவான்க்கா என் வேலு அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா உன்ன நம்பி நான் எந்த திட்டத்தையும் போட முடியாது போல இருக்கே! என்னம்மா பண்றது? நீ ஒரு சாதா கல்லு வைக்கிறேன்ன. கடைசில பார்த்தா வேலு தான் இது மாரி செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லும்போது, என்ன வேலு இதெல்லாம் வந்து உன்னோட வேலையாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேதநாயகி அம்மா, பின்ன நீங்க இது மாரி திட்டம் போடுறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சீங்களான்னு சொல்லி சின்னதா ஃப்ளாஷ்பேக்ல இவங்க 2 பேரும் ஐயா கிட்ட பேசும்போதே வந்து கல்ல வந்து மாத்தி வச்சுடுறாங்க அந்த இடத்துல. நம்ம வேலு அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நீ எதுக்குமே வந்து லாயக்கு இல்லாம இருக்கியேடா! ஆமா சும்மானு இரும்மா. எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டாத. ஏன்டா உன்னால தூக்க முடியல, அவன் தூக்கி போடுறான்னா, நான் உன்ன நம்பி எதுலயுமே வந்து இறங்க முடியாது போல இருக்கே! எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து சொன்னோனே, "நீ அசிங்கப்பட்டியா? நான் தான்டா அசிங்கப்பட்டு நின்னேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோகமா பேசுறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலான்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து ரஞ்சித் வந்து 4, 5 பேர வந்து வர சொல்றாங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா" அப்படின்னு சொல்லி சைலன்ட்டா ஒரு திட்டத்த வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. "என்னோட கௌரவத்த வந்து கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். கரெக்ட்டா பண்ணிருவீங்களாடா?" "கரெக்ட்டா பண்ணிருவேண்ணே. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னோனே" வள்ளியும் வந்து 4, 5 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குடத்தோட வந்து வள்ளி வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. வேலு எங்க போனான்? அவன வந்து குடத்துல இருக்கிற தண்ணீய வந்து எடுத்துட்டு வர சொல்லலான்னு பார்த்தா, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி, வேலு வந்து முடியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இடுப்பு பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பின்னாடிலேருந்து பேசுறாங்க. "ஏம்மா! பின்னாடிலாம் திரும்பிலாம் பேச முடியாது. ஏன் என்னாச்சு? சாருக்கு வந்து ஏதோ சுளுக்கு பிடிச்சிருக்கோ?" அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்கும்போது, "அப்படிலாம் இல்லம்மா. என் ராசிக்கு கிழக்கு பார்த்தெல்லாம் பேசக்கூடாதுன்னாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்துடுறீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, சரி வடக்கு பார்த்து நின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வள்ளி, "என்னடா ஓவரா ராசி பார்க்குற? பார்க்க வேண்டிய நேரத்தில பார்த்து தானம்மா ஆவணும்." அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? வா தண்ணி எடுத்துட்டு வரணுங்கிற மாரி சொல்றாங்க. வேலு நம்மளால நிக்க கூட தெம்பு இல்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நீ வேற குடத்துல இருக்க தண்ணி எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன் அப்புறம் அவ்வளோதான். இல்லம்மா என்னாலலாம் முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மாரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நிக்க முடியாம ஒரு மாரி நின்னுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா இப்படி நிக்கிற? அப்படின்னு சொல்லும்போது, ஓ! சுளுக்கு பிடிச்சுக்கிச்சா? இத ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல. அத விட்டுட்டு, என்னவோ எறும்பு கடிச்சுச்சுங்கிற, இந்த பக்கம் என்றானா வந்து கிழக்கு பார்த்து பேச மாட்டேங்கிற. ஓப்பனிங் சீன்லயே சொல்லியிருக்கலாம்ல. இல்லம்மா, கெத்த விட்டு குடுக்க கூடாதுல்ல. செம காமெடியா இருக்கு போல இருக்கே. நீ இப்படியே வந்து குடத்த தண்ணியெல்லாம் தூக்க வேணாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, ஆமா. உன்னால தான் எதுவும் முடியாதுல்ல. சும்மா கல்ல தூக்கி போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானடா எங்க அப்பா கிட்ட. அத விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாம உனக்கெல்லாம் வந்து வெட்டி பந்தாங்கிற மாரி செமையா வந்து வேல வந்து வெளுத்தெடுக்குறாங்க. அந்த இடத்துல வள்ளி. அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். செமையா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஐயய்யோ! என்னடா இது? இந்த அம்மா வந்து நம்மள பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கே. இதெல்லாம் சரி வருமா? அப்படின்னு சொல்லி தான் பாட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வேலு செம காமெடியா இருந்துச்சுன்னே